ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே கதீஜா நாயகி மணமுடித்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், 1 மரியத்துக்கு அடிமை பெண்ணிலிருந்து ஒரு குழந்தை இப்ராஹிம். இந்த குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்குகின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த காபிர்கள் சொன்னார்கள், குறைஷிகள் சொன்னார்கள், இந்த கொள்கை இவரோடு முடிந்துவிடும், இவருக்கு ஒரு வாரிசு என்ற ஒரு தன்மை இல்லை, இவருக்கு இருந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மௌத்தாகிவிட்டன, ஆனால் இவருடைய கொள்கை இவரோடு போய்விடும் என்பதாக அவர் நினைத்து சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் சொன்னால், நீங்க நினைக்கிறது போன்ற அல்ல, நீங்க இவர் வேற இருந்தவர் என்று சொல்கிறார்கள், நீங்க இவர் சன்னதி அந்தவர் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் வாரிசு இல்லாதவர் என்று சொல்கிறீர்கள், நிச்சயமாக நீங்கள் தான் வேறு இருந்தவர்கள் என்பதாக வல்ல இறைவன் தன் மறையனும் சூறாவிலே கடைசி ஆயத்திலே ஹுவல்லா புத்தாரு, நீங்கள் தான் சந்ததியற்றவர்கள் வேறு இருந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தன் மறையனும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அத்தனை குழந்தைகளும் இறந்த பொழுதும் வாரிசாக இல்லாத பொழுதும் இந்த தாவா பணியை, இந்த இறை பணியை, ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைப்பதற்கு ஆளே இல்லை, இவருடன் போய்விட்டது என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தவர்களை அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வேறு வந்தவர்கள் நீங்க தான், சந்தேகத்தவர்கள் நீங்க தான் என்று சொன்னான். அது இன்றைக்கு எந்த அளவிற்கு உண்மை என்பதை இன்றைய மாணவர்கள் மூலமாகவும் இன்றைய இருக்கின்ற இந்த பெண்கள் மூலமாகவும் தெரியும். இன்றைக்கு வாரிசுகள் யார் என்று சொன்னால், இன்னமல் உலமாவு வரசத்துல் அன்பியா, இந்த நபிமார்களுக்கு வாரிசுகள் யார் என்று சொன்னால் இந்த கல்வியை கற்றவர்கள், இவர்கள் தான் மிகப்பெரிய வாரிசுகள் என்று சொன்னார்கள். அத்தகைய ஒரு தாவா பணியை, அத்தகைய இறைவச்ச பணியை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இன்றைக்கு லட்ச கோடியான மக்களுக்கு மேலாக இந்த குர்ஆனை எடுத்து இயம்புகிறார்கள், தன்னுடைய உள்ளங்களில் வைத்திருக்கின்றார்கள், இந்த குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எவர்கள் சந்ததியற்றவர்கள் என்று சொன்னார்களோ அவர்களுடைய பேரை சொல்லக்கூட ஒரு ஆளும் இல்லை, அவர்களையே நினைவெடுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கின்றது.